ஹலோ, நான் ஜெபமாலினி, இது என்னோட அம்மா. நாம் இப்போது கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம், டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ட்ரானோவில். ஸோ இது வந்து பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு இடம். அது நாங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ஸோ அதனால் நடந்து அங்கே போக போகிறோம். 4:30 முன்னாடி ஃப்ரீயாக போகலாம். இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. அங்கே போவோமான்னு எனக்கு தெரியல, பட் பார்க்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது இங்கே இருக்கிற அந்த ஸ்னோ வெதரில். அங்கே பாருங்க, தூரத்தில் CN டவர் தெரியுது. ஆமாம், அதில் மேகம் வேறு மறைச்சிருக்கு, பிகாஸ் ரொம்ப பனியாக இருக்குது. ஸோ 4:30 முன்னாடி ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் லேட்டாக கூட வந்திருக்குறோம், ஆனால் அது எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த பீக் கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றனால அந்த டிக்கெட்ஸ்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. 5 to 10 minutes வெயிட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் போனால் வந்து 4 o'clock, 4:30 இல்லை 4 o'clock மேலே டிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது $18 டிக்கெட் ப்ளஸ் டேக்ஸ் ஒரு ஆளுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வீடு பக்கத்துலேயே தான் இருக்கிறனால நாங்கள் நாளைக்கு கொஞ்சம் பகல் நேரத்தில் வர்றது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கான ஒரு பூத்தும் இருக்குது, அதில் போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன பிளானும் இருக்குது. அண்ட் அது ப்ரிட்டி ஃபன்னாக இருக்கும். அதனால் பகலில் போனோன்னா நல்ல ஒரு வெளிச்சத்தோடையும் எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸோ நாளைக்கு திரும்பி வரப்போகிறோம். அண்ட் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இந்த மேக்கப்லாம் போட்டு கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக தான் போச்சு. பட் நாளைக்கு வரலாம் திரும்பி. ஸோ இன்றைக்கும் திரும்பி கிறிஸ்மஸ் மார்க்கெட் போக ட்ரை பண்ண போகிறோம். எங்கள் அம்மா வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நானும் கொஞ்சம் மேக்கப் வேறு மாதிரி போட்டிருக்கேன் இன்றைக்கி நேற்றை விட. ஸோ இன்றைக்கி உள்ளே விடுவாங்களா ஃப்ரீயாக பார்க்கலாம். இன்னும் எங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் இருக்குது டைம். பாருங்கள் லைனப் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், பயங்கர கூட்டம். உள்ளே போவோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எதுக்கோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான். 4 மணிக்கு முன்னாடி போயிடுவோமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். சந்தேகமாக தான் இருக்குது, பட் சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்மஸ் மிராக்கிள் நடக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நம்ம வந்து லேட்டாக வந்ததுனால பைசா கட்டி தான் திரும்பி இன்றைக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 4 மணிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். அதனால சரி வராது. லைனப்பும் பெருசாக இருந்தது. ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ட்ரானோ போலீஸ் ஸ்டேஷனு, அதை காட்டிக்கூட எல்லாருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ட்ரானோ 51 டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷன். அண்ட் இப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நடந்து சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். இன்னொரு நாள் ஒரு 2 மணிக்கே வாங்க அப்படின்ட்டாங்க. பிகாஸ் வந்து ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஒரு 2 மணிக்கே வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அதுதான் நாங்கள் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் ஏதாவது உங்களோட வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? தூரத்தில் பாரு எவ்வளோ ஹைட்டான மாடிகள் எல்லாம் இருக்குது, தெரியுதா? அது ஓகே. மற்றது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? அதனால் வியூவர்ஸுக்கெல்லாம் நன்றி சொல்லி, நம்ம எங்களுடைய வீடியோலாம் வாட்ச் பண்ணுறதுக்காக நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் மோர் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ அதான் அந்த சன்செட் அண்ட் ஒரு க்ரெயின் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அந்த பில்டிங்ஸ் எவ்வளோ டாலாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்வெட்டர்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படி மூடி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? பார்த்து இப்போ என்ன டிசைட் பண்ணோன்னா, ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டரில் சில கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த பட்டன் நமக்குங்க. ஸோ அந்த பட்டன் நமக்குனா தான் நம்ம ரோடு க்ராஸ் பண்ண முடியும். ஓகே, சிக்னல் போட்டாங்க, நம்ம போக போகிறோம். எல்லோரும் இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்னடா இது, நாமளும் ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. யைக்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டோட பேரை பார்த்தீங்களா, என்னென்னு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஆக்சுவலி அதோட ப்ரொனவுன்சியேஷன் குவீன்ஸ் கீ ஈஸ்ட். அதோட ப்ரொனவுன்சியேஷன் குவீன்ஸ் கீ ஈஸ்ட்.
அதுதான் அதோட ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன். நாங்கள் வந்து இப்போது லேக் ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் வந்து லேக் ஆன்டேரியோ. ஸோ இப்போ நம்ம டொராண்டோ அந்த சிட்டியோட முனைக்கு வந்து நிற்கிறோம். ரொம்ப தூரம் நடந்தனால எங்கள் அம்மா வேறு பசின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவருங்க குளிர் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் இப்படி தான் இருப்பாங்க. ஆமாம், இப்போ இவங்களுக்கு இப்போ குளிருது, அப்போ குளிருது. இவங்க என்ன தெரியுமா, ஒரு தின் ஸ்வெட்டர் மட்டும்தான் எனக்கு போதும், எனக்கு பயங்கரமாக புழுக்கமாக இருக்குது, எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த பெரிய ஜாக்கெட் ஒன்று போட்டிருக்காங்களா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதை வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டாங்க. நான் கண்டிப்பாக எடுத்தே வந்தாகணும்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சரி வேண்டத்தையும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க ஆள் ஓ என்ன குளிர் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரியாக்கன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் பாருங்க எவ்வளோ எக்ஸாக்டாக கட்டியிருக்காங்கன்னு. அதுதான் ஆர்கிடெக்சர், கட்டட அமைப்பு. அது தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்லுவாங்க, கலை, கட்டடக்கலையா. ஸோ T-DOT அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்ஸி டாக் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வின்டரில் வந்து இந்த லேக்குக்கு வந்ததே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ உறைஞ்சிருக்கு. நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில், பட் இந்த அளவுக்கு உரையோன்னு எனக்கு தெரியவே இல்லை. 2 degrees தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் எல்லாம் தண்ணியும் உறைஞ்சிருக்கு மேலே பாருங்க. ஸோ இது வெஸ்டர்ன் ஹோட்டல். அதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஆனால் அது மேலே வெஸ்டர்ன் எழுதியிருக்கிறாங்க. இதில் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. வெயிட், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டினா தெரியுதா? வெஸ்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகான CN டவர் நமக்கு தெரியுது. இது எப்போவே பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகுது. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்குற அளவுக்கு கேமராவில் வருதான்னு தெரியல, பட் ரியலி பியூட்டிஃபுல். இங்கே பாருங்க ஒரு லிஃப்ட் அது மேலே இருந்து அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த CN டவர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? அழகாக இருக்குல்ல, வெள்ளை கலர் லைட்டு, சிவப்பு, கருப்பு சொல்லி ஒரு அழகான அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கலர் மாறிட்டு. சரி அம்மா, நீங்கள் ரொம்ப எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம் இப்போதைக்கு? நம்ம ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்திருக்கோமா? எப்படி இருக்குது? வெயிட்டு குறைச்சிருக்கா? வெயிட்டு குறையிறது, பசியோட யாராவது நடப்பாங்க. ஆமாம், அப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணாங்க. இல்லை ஃபுல் வயிறா யாராவது நடப்பாங்களா? அதுக்கு ஒரு தூரம் நடந்துட்டு அப்புறம் ஏதாவது எனர்ஜியை சாப்பிடணும். ஸோ இதுதான் ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டர் வந்துட்டோம் நம்ம. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் நம்ம இப்போ இங்கே போகல, வேறு இடத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங் கூட வச்சுருக்குறாங்க. வாவ், இன்ட்ரெஸ்டிங். பட் நம்ம இப்படி நேராக போயிட்டே இருக்க போகிறோம். எங்கள் அம்மா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் சும்மா நடத்தியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், அவங்களுக்கு பசிக்கு தான். அதனால் நம்ம திரும்பி வந்து வீட்டுக்கு தான் நம்ம வந்து போகிறோம் இப்போ. ஸோ ஒரு வாட்டி போஸ்ட் மலோன் டொராண்டோவுக்கு வந்தப்போ நிறைய பேர் போய் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க பப்ளிக்கில். ஸோ அப்போது அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்தப்போ அந்த ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருந்தாங்க. அதுதான் இது, ஷூலெஸ் ஜோஸ் ஸ்போர்ட்ஸ் கிரில். ஸோ குயின்ஸ்கி ரோடில் தான் இருக்குது. ஸோ யா, நான் ஃபீல் பண்ணேன் என்னடா அது நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு. எனக்கு இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பீட்சா. ஸோ இங்கே தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம் உட்காந்து. இப்போ எங்கள் அம்மா மூஞ்சில் ஒரு சிரிப்பு வரும். இப்போ ஒன்றா சாப்பிடணும், இங்கே போய் சாப்பிடணும். வாங்க, இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இவருக்கு மூக்கெல்லாம் பிங்க் ஆயிருக்கு. பீட்சாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்பதான் வந்து அவங்க ரெடிமேடா வச்சிருக்கிறது இல்ல, வெறும் சீஸ் அண்ட் சிக்கனும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை அப்படியே அவனுக்குள்ள வச்சு சூடு பண்ணி தருவாங்க. எப்படி இருக்குன்னா எனக்கு என்னோட மேக்கப் வந்து ரொம்ப அழகா வந்து. உங்க மூக்கு ரொம்ப பிங்க் கலர்ல ஆயிருக்கு. எனக்கு மேக்கப் போட்டு மறைச்சதுனால எனக்கு ஒண்ணும் தெரியாது. வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க என்னோட பீட்சா அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல பின்னாடி அதனோட கொஞ்சம் கரிச்சு தீச்சுதான் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் சீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, நீங்க எடுங்க, எடுத்து சாப்பிடுங்க.
கட் பண்ணு. பெரிய பீஸ் எடுங்க. எனக்கு அது ஆ எப்படி இருக்கு? பரவாயில்ல, ரொம்ப டேஸ்டா இல்லை, நார்மலா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல? அப்போ ஆமா, பிடிக்கல. நல்லா தான் இருக்கு. ஓண்ணா நூல் நூலா வரணும்னு சொல்லுவீங்கல்ல, வருதா? வருது வருது. எங்க அம்மா வந்து ஜெர்மனி போயிருக்காங்க. சோ சின்ன வயசுலயே எனக்கு ஒரு 3 வயசா இருக்கும் போதே அவங்க ஜெர்மனி போயிருக்காங்க. எப்பயுமே வந்து சொல்லுவாங்க, உன்னை ஜெர்மனிக்கு போனீங்க, அங்க இருக்க பீட்சா மாதிரி வருமா, நூல் நூலா வரும், எங்கேயுமே அப்படி ஒரு பீட்சா நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. இது எது கெட்டு போன மாதிரி ஒரு ஃபிளேவர் இருக்கு. நல்லா இல்ல, மேபி அது மஷ்ரூமா இருக்கும்னு நினைக்கிறேன். பசிக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு சாப்பிட வேண்டியது. நியூயார்க்கர்ஸ் மாதிரியே டுவானோலையும் பீட்சா ரொம்ப ஃபேமஸ். எல்லாத்துக்குமே பீட்சா தான். இங்க பாருங்க, ஹார்பர் ஃப்ரண்ட்ல ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங் இருக்கு. ஓ, அவங்கள பாருங்க, இவ்வளோ எனர்ஜியா பண்றாங்கன்னா சும்மாவா பண்ணுவாங்க. இதுதான் செம்மையா பண்ணுவாங்க. இதுல பாருங்க, இவ்வளவு வெளிச்சமா இருக்கு. என்னோட அம்மாவோட வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. கலக்குன்னு கலக்குறாங்க. இந்த மாதிரி யாருமே பண்ணல. ஓகே, குயின்ஸ் கீழே அது அப்படியே கீழே இங்க இருந்து போகும் இந்த ஸ்ட்ரீட் கார். ஸோ அது எங்க அம்மா உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னாங்க. இதுல ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள யூஸ்வலி உள்ள இருந்து நம்ம பார்த்தோம்னா சிக்னல் வந்து கட் ஆகும். இதுல அப்படியே உள்ள போன உடனே யூனியன் ஸ்டேஷன் வரைக்கும். இன்னைக்கு நம்ம எதுக்கு வீடியோ போடுறோன்னே எனக்கு தெரியல. என்ன பண்ண போறோம்? சும்மா ரோட்ல நடக்கிறத ஒரு வீடியோவா? நடைப்பயிற்சி, அதுல குளிர்ல, கடும் குளிர்ல ஐஸ் ஸ்கேட்டிங் ஒருத்தங்க பயங்கரமா பண்ணாங்க அப்படின்ட்டு. மெரினா பீச்ல நடந்த மாதிரி இந்த நதிக்கரையோரம் ஆண்டாரியோ ஏரிக்க அடுத்தது ஒரு இல்ல. ஸோ அதை காட்ட சொல்றாங்க. நம்ம திரும்பி இங்கேயே வந்துட்டோம். இந்த வெஸ்டர்ன் ஹார்பர் காசல். நம்மளுக்கு லைட் போடல. எல்லாருக்குமே பயங்கர ரியாக்ஷன், ஏன்னா யாருக்குமே தெரியாதுங்க. இவங்க ஏதோ தர்றாங்க, நோடிப்பா. கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஹோல் ஸ்ட்ரீட் காரையும் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பியூரி. எனக்கு பயங்கர தூக்கமாக வருது. இப்போ 11 o'clock ஆச்சு. இப்போ தான் மாஸ் டைம். நாங்கள் லேட்டு பொதுவாக எப்பயும் போல். சர்ச்சுக்கு போகிறோம். பயங்கர தூக்க கலக்கம். பட்டனை வேற ப்ரெஸ் பண்ண மறந்தாச்சு. அம்மாவோட கிறிஸ்மஸ் ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவங்க பேண்ட்டை பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ் ஆடையை காணிச்சிட்டு போங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்கள் ஓடிடி அவுட்ஃபிட் ஆஃப் த டே. உங்களுக்கு புழுக்கமாக இருக்குல்ல, அதனால ஸ்வெட்டர் கையில் தான் இவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா இவங்க -2 கூட அவங்களுக்கு புழுக்கமாக இருக்கான். போங்க போங்க. போங்க. அது பூட்டுண்டா, அது தானாகவே பூட்டும். இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஆஹா, ஓகே. குளிர்லையாமா இன்னும் உங்களுக்கு? புழுக்கமாக இருக்குல்ல உங்களுக்கு? ரொம்ப புழுக்கம் இல்லை, குளிரும் இல்லை, நார்மலாக இருக்கு. ஓகே. எங்கள் அம்மா எப்படின்னா காலையிலே என்ன பச்சை தண்ணியில் குளிக்க சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கும்போது ஊட்டிக்கு போய் கூட பச்சை தண்ணியில் தான் குளித்தாங்க. அந்த சில் தண்ணியை என்னையும் அதுவே குளிக்க சொல்லுவாங்க.
இப்படி நான் வந்து சின்ன வயசுல படாத பாடு என்ன படுத்திருக்காங்க. அது என்ன பண்ணுவீங்க நீங்க? இம்யூனிட்டி. ஓ மை காட். நான்லாம் வந்து எவ்வளோ சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. குதிக்க ஊற்றி ஊற்றி உடம்பெல்லாம் நரம்பெல்லாம் நான் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கணும், கத்தாழை ஜூஸ் காலையில் குடிக்கணும், அப்புறம் அரைச்சி வச்சு அந்த புளிப்பான கிரேப் ஜூஸ் குடிக்கணும், வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கணும். இதெல்லாம் குடிச்சு குடிச்சு ஒரு வலி ஆயிட்டேன் நான். இருந்து ஹெல்த்தியாக இருந்தேன், இப்போ ஹெல்த்தி இல்லாமல் ஆயிரத்துக்கு. ஆனால் என்னென்னா இப்போ நாமளே அதெல்லாம் அரைச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் அடுத்த ஒரு காமெடியே. இது என்ன கெட்டப்மா? ரஜினிகாந்த் ஸ்டைலா? ரியலி? இது வேற கவிதா ஆல்பர்ட் ஸ்டைல். இப்படி ஒரு போஸ். சர்ச்சுக்கு வந்துட்டோம். நம்ம போறாங்க சர்ச்சுக்கு. என்னம்மா பண்றீங்க? என்ன பண்றீங்க? ட்ரெஸ்ஸை கழட்ட போறீங்களா? Oh my God. I am bringing you good news of great joy for all the people. To you is born this day in the city of David a Savior, who is the Christ, the Lord. This will be a sign for you.